ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், பேரிச்சம்பழம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, புளி கரைச்சது எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வானலியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு நம்ம கடுகு வெடித்தோடனே வெங்காயம் போடுறோம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். தக்காளி வதங்கினோடனே நம்ம இப்போ என்ன செய்கிறோம், கத்திரிக்காய் போட்டுக்கிறோம். கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். கத்திரிக்காயோட பச்சைத்தன்மை போய் நல்லா வதங்குற அளவு வதங்கிக்கிறோம். நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ நம்ம இது பாருங்கள், இந்த அளவு வதங்கிக்கணும். கத்திரிக்காயோட நிறம் மாறிடணும். அப்போ தான் பச்சடி நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், நீங்களும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. அப்போ தான் பச்சடி நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வதக்கிக்கிறோம். நல்லா வதக்கிட்டு இதை பாருங்கள், இந்த அளவு வதங்கினோன்னே இப்போ நம்ம மிளகாய்த்தூள் போடுறோம். மிளகாய்த்தூள் போட்டு வதக்கிட்டு மஞ்சள் தூள் போடுறோம். மஞ்சள் தூள் போட்டு ஜீரகத்தூள் போடுறோம். மிளகுத்தூள் போடுறோம். எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இங்கே பாருங்கள், வதக்கினோன்னே இப்போ நான் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ பேரிச்சம்பழம் போட்டுக்கிறேன். கத்திரிக்காய் பச்சடி பேரிச்சம்பழம் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ புளி ஊற்றிக்கிட்டோம். புளி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிறேன். ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சு நல்லா வேகணும். கத்திரிக்காய் நல்லா இந்த பாருங்கள், இந்த அளவு மசிஞ்சு வெந்தோடனே இது பாருங்கள், இந்த அளவு வந்தோடனே இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும். சுண்டினோடனே நான் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து இறக்கி வச்சா கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். கல்யாணத்துக்கு பிரியாணிக்கெலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.